ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க வந்து இட்லி பொடி சாப்பிடுவாங்க. ஆனால் எள்ளு பொடி, கருவேப்பிலை பொடி இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. எள்ளு பொடி வந்து ரொம்ப நல்லது பசங்களுக்கு. அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தோசை ஊற்றி அது மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருவேன். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, அந்த முட்டைக்கு மேலே வந்து எள்ளு பொடியை நல்லா தூவி விட்டு, அது மேலே ஒரு ஸ்பூன் நல்லா நெய் கொஞ்சம் நிறையா ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அப்படியே அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அழகா சாப்பிட்ருவாங்க. அதில் வந்து நான் எள்ளு பொடி போட்டிருக்கேன் அப்படின்றது தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஐயோ! இந்த தோசை நல்லா சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே சாப்பிடுவாங்க. இதே நான் வந்து அந்த பொடியை தனியாக வச்சு தோசையோடயோ இட்லியோட கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் உங்கள் பசங்க வந்து இந்த மாதிரி எந்த ஒரு பொருள் சாப்பிடலையோ, சட்னியும் கூட அப்படி தான். எந்த சட்னி சாப்பிடலையோ அதை இந்த மாதிரி முட்டை தோசையாக ஊற்றி அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நல்லா திருப்பி 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுட்டு எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நம்ம அதில் வந்து என்ன கலந்துருக்கோம் அப்படின்றது தெரியாது. அந்த டேஸ்ட்டில் ஏன்னா நம்ம மேலே நெய் ஊற்றும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த நெய்யுக்கும் அந்த சட்னி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வெந்துடும். அதே மாதிரி பொடியாக இருந்தாலும் அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்துடும் பார்த்தீங்களா? அப்போ அதோடய டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தெரியாது அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றது. நான் நிறைய என் பசங்க என்னெல்லாம் சாப்பிட மாட்டாங்களோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பேன். அழகா சூப்பராக இருக்குன்னு சொல்லி வேறு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. சூப்பராக இருக்குது, இது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அதில் என்ன நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு எதெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்களோ அதையெல்லாம் அவங்க என்ன விரும்பி சாப்பிடுவாங்களோ அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் என் பசங்களுக்கு. விரும்பி சாப்பிடுவாங்கன்னா ஓகே, கொடுத்துடலாம். சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். முட்டை பொடி தோசை.